என்ன ரூம் இப்படி இருக்கு? பிரித்திகா தான் எல்லாம், அவளுக்கும் தனியாக ஒரு ரூம் வேணும்னு அடம் பிடிச்சி அழுதா. இப்போ ரூம் ஒரு நாள் மட்டும் அங்கே தூங்கிட்டு அதுக்கடுத்து இந்த ரூம்குள்ளேயே போகல. பூனை தான் வருது, அப்பப்போ வந்து பால் குடிச்சிட்டு தூங்குது. வீட்டில் 1008 வேலை இருக்குது, அதெல்லாம் போட்டு இந்த ரூமில் தான் நான் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறேன். விருந்தாள்கள் யாராவது வந்தால் இந்த ரூமில் தானே தூங்க சொன்னேன் உங்களை. எப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நாள் அடைஞ்சிட்டு அந்த ரூம் இப்போ நல்லா க்ளீன் ஆகி சூப்பராக இருக்குது. புது மேட்டு, புது பெட்ஷீட்டு, இந்த பூனைக்குன்னு தனியாக ஒரு தட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம போய் வேலையை பார்ப்போம். சொப்பு சாமாட்டில் ஆடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு. வாவ், அம்மா என் ரூம் எவ்வளோ அழகாட்டிட்டாங்க. பூனை எப்படி இருக்கன்னா, உனக்கு எந்த பேர் வச்சிருக்கேன்னு தெரியுமா? உன்னோட பேர் தான் மங்கவை. சரி, நீ பால் குடி, நான் சொப்பு சாமாட்ட போறேன். பாட்டி வாங்கி கொடுத்த சொப்பு சாமான்ல நிறைய பொருள் இருக்கே. ரோபியர் மமாடு எதுக்கு அப்படி பண்ணிய? முதல்ல என் ரூம்குள்ள எதுக்கு வந்த? சரி, இவனுக்கு அறிவே இல்லை. அட்லீஸ்ட் பால் தாதில் ஆடுவோம். பால் சுத்துது. எறும்ப மாடு. என்ன அறிஞ்சிட்டு இல்ல? எம்மாடி, அங்க என்ன நடக்குன்னு தெரியலையே. உள்ள போய் நம்ம மூஞ்சில என்னத்தையோ தூக்கி போட்டு நம்ம மூஞ்சி வீங்கிட்டுனா, ஐயையோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அடிச்சுக்கிட்டே இருந்தான். அம்மா அடிக்க வராங்க. அம்மா அடிக்காதீங்க, எனக்கு அடிக்காதீங்க, நான் உங்க செல்லத்துல. அந்த எருமை மாடு எங்க? எருமை மாடுகளா? அடுத்து நீ வா. எப்படி இருந்த வீடு இப்ப எப்படி ஆயிட்டு? சண்டை போடுறன்னு பேர்ல மண்ணு அது இதுன்னு பாலெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்களே. என் மங்கவை ஓடி போயிட்டு. இப்ப உனக்கு அதுதான் முக்கியமா? இப்போ இங்க குப்பை எப்படி ஆச்சு? மண்ணா இருக்கு. சண்டை போடுறதுல வெளியில இருந்து